உலகநாயகன் கமல்ஹாசன் ஏராளமான படங்கள் தீபாவளியில் கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமான படம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அவ்வை சண்முகி சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த வருடம் 1996 நமக்கு மிக முக்கியமான வருடம். 1996 மே 9 இந்தியன் படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. அதே ஆண்டு தீபாவளிக்கு அவ்வை சண்முகி வருது. அதான் முதல்ல நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், இந்த படத்தில் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தாத்தாவை போடுறாரு, உடனே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மாமியா போடுறாரு, என்னையாது அப்படின்னு முதல்ல ஒரு சிந்தனை வரும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரே வருஷத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறாரு, அவர் முகத்துக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, மேக்கப் போட்டு ரொம்ப கடினம், அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன்கிறது ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு தாத்தா, முழுக்க ஆக்ஷன் படம். ஆனால் அவ்வை சண்முகிங்கிறது முழுக்க நகைச்சுவை படம். அந்த நகைச்சுவை படங்கிறத விட தீபாவளிக்கு வெளிவந்த படம்ங்கிறத விட தீபாவளிக்கு வெளிவந்து வசூல்ல மிகப்பெரிய சாதனை பண்ண படம். அந்த தீபாவளிக்கு வெளிவந்த சாதனை பண்ண படம் அப்படிங்கிறத விட தேசிய விருது, அந்த ஆண்டுக்கான சிறந்த நடிகர் தேசிய விருதுக்கு 2 படம் போட்டி போடுது கடைசி ரவுண்ட்ல. ஒன்னு இந்தியன் தாத்தா, இன்னொன்னு அவ்வை சண்முகி. முதல்ல என்ன நியூஸ் லீக் ஆச்சுன்னா அவ்வை சண்முகிக்காக சிறந்த நடிகருக்காக கமல்ஹாசனுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் பரவி KS ரவிக்குமார் கமல் சாருக்கு மாலை எல்லாம் போட்டு பாராட்டு தெரிவிச்சு எல்லாம் பண்ணிட்டாரு. கடைசியில் பார்த்தா இந்தியனுக்கு அப்படின்னு சாரி ரவி, இந்தியனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு, சார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தானே விருது கிடைச்சிருக்கு, இதுல அவ்வை சண்முகி கிடைச்சானே இந்தியனுக்கு கிடைச்சானே கமல்ஹாசனுக்கு கிடைச்ச விருதுன்னு சொல்லி அவர் கட்டி பிடிச்சி பாராட்டினாரு. அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்துல கமல்ஹாசன் என்ன பண்ணாருன்னா படத்துக்கு சம்பளம் வாங்கல, சம்பளத்துக்கு பதிலாக விநியோக உரிமை வாங்கினார். அப்பெல்லாம் சென்னையில் 4 அல்லது 5 தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும். மெட்ராஸ் சிட்டி வாங்கிட்டார் கமல், அந்த 4 தியேட்டரு. அதே மாதிரி பெங்களூரு, மைசூரு, கேரளா, ஓவர்சீஸ் இந்த ஏரியாலாம் அவர் வாங்கிட்டார். அவர் சம்பளம் அப்போ அவருடைய சம்பளம் 1.5 கோடி தான். இந்த அவ்வை சண்முகி படம் எவ்வளோ தரமா அவருக்கு வசூல் கிடைச்சது. அவர் எஸ்பிபி தெலுங்குல ரிலீஸ் பண்ணாரு, கேரளா கமலே டைரக்டா ரிலீஸ் பண்ணாரு, ஓவர்சீஸ் கமலே டைரக்டா பண்ணாரு. மைசூர்ல கமலுக்கு ஃபேன்ஸ் அதிகம், பெங்களூர் மைசூர் பண்ணாரு. அவருக்கு 6 கோடி ரூபாய் கிடைச்சது. அதாவது அப்போ அவருடைய சம்பளம் 1.5 கோடி. கமல் டைரக்டா அந்த படத்துக்கு சம்பளம் வாங்காம அந்த உரிமையை வாங்கினதுனால அவருக்கு லாபம். அதே நேரத்தில் அந்த படத்தை தயாரித்த ஹரியா இருக்கட்டும், அந்த படத்தை வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே பல மடங்கு லாபம் கிடைச்சது. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி. இந்த முறைக்கு அவர் கமலுக்கு ரொம்ப நன்றி சொன்னார். ஏன்னா கடன் நம்ம வட்டி கட்ட தேவையில்லை. கமலுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 கோடியை வெளியில வாங்கி அதை கொடுத்து அதுக்கு வட்டி கட்ட தேவையில்லை. அந்த தீபாவளி ரொம்ப மகிழ்ச்சியான தீபாவளியா இருந்தது. முரட்டு ஹிட்டு, யாருமே குறை சொல்ல முடியாது அவ்வை சண்முகி. அந்த மாதிரி ஒரு காமெடி. அதாவது ஒருத்தன் பெண் வேடம் போடலாம், பெண் குரலை பாடுறாரு பாரு, அதான் கமல்.